ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சியாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஃபியான்சேவை பார்த்துட்டே நிற்கிறா. ஆக்சுவலாக அவளோட ஃபியான்சே பேர் ஷென். ஆனால் இப்போது அவளோட சிஸ்டர் லில்லிக்கு இந்த ஃபியான்சேவை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோயினோட பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி இந்த ஷென்னை ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவன் மட்டும் இல்லை, 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஷென்மே அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தரல போல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து ஷென்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அவளோட அம்மா அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஷென்னவே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. பட் பார்த்தா இந்த மாதிரி பேசி கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டி வந்துட்டு உன்னால தான் இதில் நடந்துட்டுருக்கு, நீ ரொம்ப அன்லக்கியானவ, எப்போவுமே உனக்கும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் ஒத்து போகாது, அவங்களுக்கு பிரச்சனையை தான் நீ க்ரியேட் பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினால் ஷென்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஷென்னை வந்து லில்லிக்கு மேரேஜ் பண்ணி தர போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகிறா. ஸோ அவள் போய் அவள் ரூம்குள்ளே கதவு போட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அழுதுட்டு இருக்கா. வெளியில் பார்த்தா அந்த ஷென் வந்து நிற்கிறான். அவன் டோரை நாக் பண்ணிட்டேன், நீ டோரை ஓப்பன் பண்ண, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் வந்து டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவளுக்கு அவனோட முகத்தை பார்க்க கூட கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இவன் உண்மைக்கே லவ் பண்ணியிருந்தா இப்போ எப்படியாச்சும் சண்டை போட்டு என்ன தானே மேரேஜ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ட்டு அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ இவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கால, அதனால ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு பாருக்கு போயிடுறா. அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட காலில் பேசிட்டு அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுறா. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான்லாம் வரல அப்படின்ட்டு எப்படியாச்சும் தள்ளி போகணுன்னு ட்ரை பண்ணுறா. அப்போது திடீர்னு கீழே வழுக்கி வெளில போகும்போது கரெக்டாக வந்து ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஹீரோ. அவனோட பேர் ஜாவ். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவளை எப்போலேருந்து லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். யூனிவர்சிட்டி வரைக்கும் அந்த லவ் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. பட் நம்ம ஹீரோயின் வந்து ஷென்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே இவன் அப்ராட்க்கு போயிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ மயக்கத்தில் இருக்கனால அவளை ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அவளை பாத் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் டப்பில் போட்டா. அவள் ரொம்ப மயக்கத்தில் இருக்கனால அதுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, கண்டிப்பாக அந்த ஷென்னை லவ் பண்ணது மட்டும்தான் நான் பண்ண பெரிய தப்பே, நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது, என்னோட நியூ லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, நான் வந்துட்டு இப்போது சிங்கிள் தான், என்னோட பிஸ்னஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு லக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் போதையில் இருக்காளே, அவள் கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் வந்துட்டு ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் போதையில் பேசிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா போலீஸில் வந்துடுறாங்க. அவங்க இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தெளிவாகிட்டா அவளுக்கு என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு அப்போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு உன்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், ஸோ நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்டேயுமே நீங்களும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்து கிளம்ப போகும்போது ஹீரோ கேட்குறான், நீ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உனக்கு ஓகே இல்லையா, நீ நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷாவோட கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சும்மா தெரியாது. பட் அவள் வந்துட்டு இப்போது நம்மக்கிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, நான் ஷென் கிட்ட திரும்ப போகவும் போகிறது கிடையாது, ஸோ பெட்டர் நான் இவனவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷாவ் சொல்கிறான், நீ வந்துட்டு இப்போவே எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, 2 days எடுத்துக்கோ அப்படின்ற போது நம்ம ஹீரோயின் இல்லை நம்ம நாளைக்கு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. பிகாஸ் அவன் லவ் பண்ண பொண்ணவே மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ல, ஸோ அதனால தான். ஸோ நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு போன்றா. மார்னிங் காட்டுறாங்க. இந்த ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நேற்று நைட் நீ எங்கே இருந்த, ஏன் வந்துட்டு என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல, நான் கால் பண்ணால் கூட நீ அட்டன் பண்ணல, நீ இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் பேசுறது எதையுமே கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு என்ன புதுசாக அக்கறை அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் இருக்குது. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பின்னு சொல்ல முடியாது. பட் அவள் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க
காட்டுறாங்க. நம்ம ஷென் இருக்கான்ல, அவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் நம்ம கூட ஷாவுன்னு ஒருத்தன் படித்தான்ல, அவனோட சோஷியல் மீடியாவை இப்போ தான் நான் பார்த்தேன், அவன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு போல், அவனோட ஒய்ஃப் பார்க்க அப்படியே உன்னோட எக்ஸ்பியான்ஸே மாதிரி இருக்கா, அவனோட எக்ஸ் லவர் மாதிரி, ஒரு வேளை அது வந்துட்டு கண்டிப்பாக சியாவாக தான் இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படிலாம் இருக்காது, சியா வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் ஏன் மேரேஜ் பண்ணிக்க போகிறா, அவள் இன்னுமே என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் சொல்கிறான், நீ என் கூட தூங்குறதுக்கு கண்டிப்பாக ஷை ஆவ, ஸோ அதனால நீ தனி ரூம்லேயே தங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. அவள் அவங்களோட வீட்டிலேருந்து காலி பண்ணி இங்கே வந்துட்டா. ஸோ அவள் வந்துட்டு தள்ளியே இருக்கும்போது நம்ம ஹீரோ க்ளோஸாக வந்துட்டு, அன்னைக்கு ட்ரிங்க் பண்ண நைட் என்கிட்ட நீ ரொமான்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண தெரியுமா, பட் இப்போது என்னன்னா நீ வந்துட்டு மேரேஜ் ஆகியும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து, நான் ஏதோ தெரியாமல் ட்ரிங்க் பண்ணனால அப்படி பண்ணிட்டேன், நீ வந்துட்டு அது சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்குறா, என்னதான் இருந்தாலும் என் ஹஸ்பண்டை நான் ஹாப்பி பண்ணும், ஸோ எப்படி நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது பார்த்தா நம்ம ஷாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேர் ஜெனி, அவள் அங்கே வந்துடுறா. ஸோ அவள் வந்துட்டு, இங்கே என்ன என்னோட அண்ணா வீட்டுக்கு ஒரு அழகான க்யூட்டான பொண்ணு வந்திருக்கு போலையே அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்மளோட அண்ணாவோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் சொல்கிறா, என்னோட அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அவன் வந்துட்டு மேரேஜே பண்ணிக்க மாட்டான்னு நினச்சேன், நல்ல வேலை இந்த மாதிரி அழகான ஒரு அண்ணி எனக்காக கொண்டு வந்துட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோமே வந்து உட்காரான். ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி வேறு ஆக்ஷன் போடுறான். நம்ம ஹீரோயின் வந்து, இப்போ நான் உடனே வாஷ்ரூம் போனோம் அப்படின்னு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜெனி கிட்ட, நீ வந்துட்டு போய் வீட்டில் எல்லாருக்கும் சொல்ல, நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்ன உடனே அவளுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஷென் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை. ஸோ மெய்ட் கிட்ட கேட்குறான், எங்கே காணோம் சியாவை அப்படின்ட்டு. அப்போ அந்த மெய்ட் சொல்கிறாங்க, அவங்க எப்போவோ இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வெளில கூட்டிகிட்டு போயிருந்துருக்கான். ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வர போகிறாங்க, ஸோ இன்றைக்கி நீ என்னோட ரூம்லேயே தங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சரின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி அவளோட மதர் இன் லாவுமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட ரூமில் தான் அவள் இருக்கணும்ல, ஸோ வாஷ்ரூமில் போய் நைட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வெளியில் யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு வேகமாக வெளில வரா. பார்த்தா ஹீரோட மூக்கிலேருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து மூக்கில் பிளட் வருது அப்படின்னும் போது அவனை இந்த மாதிரி யார் நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இங்கே வர சொன்னா போது உள்ளே போ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வேகமாக உள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறான், என்னோட ஒய்ஃபை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவன் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறா, எனக்கு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறா, ஏதாச்சும் ஐடியா சொல்லலாம் அப்படின்னும் போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே நீ எப்போ பார்த்தாலும் அவங்கள ப்ரைஸ் பண்ணிகிட்டே இரு, அவங்களுக்கே உன்னை பிடிச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான். நைட்டு போட்டிருந்தால ஒரு நைட் ட்ரெஸ், அதில் நீ ரொம்பவே அழகாக இருந்த தெரியுமா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. பட் அவள் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. அப்போது ஷென் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் அவனை மீட் பண்ண விரும்பலைன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு வேணும்னே பண்ணல, அவனோட பாட்டி தான் லில்லியை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு பேசுகிறேன். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நான் உன்னை இப்போ லவ் பண்ணல, ஸோ தேவையில்லாமல் நீ எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. ஈவினிங் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் உள்ள ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவங்க அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் லில்லி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட எனிமி ஸ்கூலில் எடுத்திருப்பா. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து தெரியாமல் அந்த எனிமி பொண்ணை இடித்தாலும் அவள் அங்கே ஓவராக சீன் போட்டுட்டு நம்ம ஹீரோயினவே ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஹீரோயினை லோவாக வேற ட்ரீட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு பெரிய பணக்காரனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான். அப்போ அவங்க ஜெனி வந்துட்டு, நீங்கள் எப்படி இந்த மாதிரி சியாவே இந்த மாதிரி பேச போச்சு, இந்த கடையே என்னோட அண்ணாவோடது தான், ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் தரப்போறது கிடையாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஸோ அவங்களும் பயந்துட்டு அங்கேருந்து வெளில போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஜெனி கிட்ட, உண்மைக்கே இது உங்கள் அண்ணாவோட தானே அப்படின்னு கேட்குறா. அவள் ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே செம்மையாக ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு. அப்போது அங்கே பார்த்தா அந்த லில்லி இருக்கால, அவளை பிக் பண்ணுறதுக்காக ஷென்னுமே வந்திருக்கான். அவன் தான் வந்து அங்கே
அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பார்த்தா இங்கே ஜெனி வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, வாங்க நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம், இப்போ ஒரு முக்கியமான கெஸ்ட் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ தான் ஃப்ளார்ஸோட வந்துட்டு ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு, இப்போது நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க ஷெனானோட ஃப்ரெண்டு கிட்டே இருக்கும்போது, டே நான் வந்துட்டு உண்மைக்கே சொல்கிறேன், உன்னோட எக்ஸ் லவர் வந்துட்டு இப்போ ஷாவ் கூட தான் சேர்ந்து இருக்கா. நீ வேணா உன்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு ஷாவை இன்வைட் பண்ண, கண்டிப்பாக அவனோட ஒய்ஃபை தான் கூட்டிகிட்டு வருவான். ஸோ அப்போவே உனக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷென்மே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்போ நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்படிலாம் கிடையாது, இன்னும் நான் அவனை பற்றி முழுசாவே தெரிஞ்சுக்கல, அவங்க கூட சேர்ந்து ஒரே ரூமில் இருக்க ஒத்துப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ, இதான் பிரச்சனையா, அப்போ நம்ம முன்னாடியிலேருந்து லவ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய டேட்க்கு போகலாம், ஸோ என்னை பற்றி நீ புரிஞ்சுப்ப, அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வேகமாக தூங்குறதுக்காக அவள் ரூமுக்கு போயிடுறா. அவள் இது என்னடா கொடுமையாக இருக்குது, இந்த ஷாவ் வந்துட்டு நான் லவ் பண்ணுறான் போலையே, ஸோ இப்போது என்ன பண்ணுறது, அவனை பற்றி எனக்கு முழுசாகவும் தெரியாது அப்படின்னு புலம்பிட்டே தூங்கிடுறா. மார்னிங் காட்டுறாங்க, அவள் பார்த்தா வெளியில் வந்தா நம்ம ஹீரோ இன்னும் ஒர்க் போகாமல் அங்கே தான் இருக்கான். அப்போ அவள் கேட்குறா, என்ன நீ இன்னும் ஒர்க்குக்கு கிளம்பலையா அப்படின்ட்டு. அப்போது அவன் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல உன்னை டேட்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு, ஸோ உன்னை நான் டேட்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், வேமா நீ கிளம்புன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ பார்த்தா நம்ம ஷாவ் வந்துட்டு ஹீரோயினை ஒரு மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே கிளாவ் மிஷினில் பொம்மைலாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அவன் சொல்கிறான், உனக்கு என்ன பொம்மை பிடிக்குதுன்னு சொல்ல, அதை நான் எடுத்து தரேன் அப்படின்னு. இதே மாதிரி தான் லவ் பண்ண டைமில் ஷென்னும் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் சொன்ன டாயை வந்துட்டு ஹீரோவுமே எடுத்து கொடுத்துட்றான். அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அவங்க மாலெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர வழியில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 1 hour என்னை வந்துட்டு விடு, நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகணுன்னு சொன்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிடுறான். பிகாஸ் அவன் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், ஒரு கிளப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கும்போது அங்கே அந்த ஷென் தான் வந்திருக்கான். அவன் ஹீரோ கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, இவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருந்திருக்கான், ஸோ அதனால் இவனுக்கு கண்டிப்பாக நான் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அவன் வெளியில் ஓப்பனாக சொல்லிடுறான், என்னோட ஒய்ஃப்க்கு உன்னை பிடிக்காது, நீ அவளை எப்படி சீட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டரை மேரேஜ் பண்ண போகலாம், ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போது ஷென் சொல்கிறான், இல்லை அவளுக்கு இன்னுமே என்னை பிடிக்கும், அவள் சும்மா கோவத்தில் இருப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் மனசில் நீ கொஞ்சம் கூட கிடையாது, இப்போது உனக்கு லில்லி கூட மேரேஜ் ஆக போகுது, ஸோ அவளை எப்படி கேர் பண்ணிக்கலான்னு மட்டும் நீ யோசி, மித்த பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்க்கும் போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன தெரியுமா, ஒரு நாவல் நான் எழுதினேன், ஸோ அதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ அதை வச்சு ட்ராமா எடுக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறா. நம்ம ஹீரோக்குமே ஹாப்பி ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவன் ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்றான். அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பக்கம் அந்த வழியில் தான் ஷென்னோட ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஷென்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு, பார்த்தியா அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவள் உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிச்சனில் இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு கேட்குறான், உனக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் நான் உண்மையே சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் டேட்கே போயிருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு, டோரை ஓப்பன் பண்ண, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அட்லீஸ்ட் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட், ஸோ எனக்கு உன்னோட கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நெக்ஸ்ட் டே கம்பெனியில் காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கனால எல்லாருக்குமே போனஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் ஈவினிங் போல் காட்டுறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை கிளப்க்கு கூப்பிட்டுருக்கா. பார்த்தா அவள் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கா, பிகாஸ் அவளுக்கு அவளோட லவ்வருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இவ்வளோ ட்ரிங்க் பண்ணாத, உன்னை எப்படி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. பட் கேட்காம அந்த பொண்ணு ரொம்பவே ட்ரிங்க் பண்ணி
பண்ணிடுறா. ஸோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஷென் வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன நீ முழுசாக இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறியா, நான் கால் பண்ணால் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஸோ தேவையில்லாமல் நீ என்னோட வழியில் வராத அப்படின்னு வெளியில் போகிறா. ஸோ ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்டை வீட்டுக்குமே அனுப்பி விட்டுறா. எங்க நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த டைமில் அவளுக்கு ஷென் கூட இருந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு திரும்பவுமே ஃப்ளார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் தூங்க போகிறா. அப்போ ஹீரோக்களோட ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டு டேய் நீ தானே அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசி உன்னோட ஒய்ஃபோட நாவலை எடுத்துக்க சொன்னேன், ஸோ நீ அவகிட்ட இந்த உண்மையை சொல்லலாம்ல, உன் மேலே அவளுக்கு லவ் கூடும்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி செய்யலை, அவளுக்கு நாவல் ரைட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், ஸோ அவள் வந்துட்டு அந்த டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதனால தான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசினேன், அவருக்குமே அந்த நாவல் பிடிச்சிருந்தது, அதனால தான் அவர் ஏற்றுக்கிட்டாரு, இதை நான் கொண்டு போய் அவகிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணி இதனால அவளுக்கு எம்எல்ஏ லவ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா ஷென்னை பற்றி நினச்சி அவள் வந்துட்டு பாத் எடுத்துகிட்டு வந்தோடனே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா அவள் டவலோடவே வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃபஸ்ட்டு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு. பட் அவள் கேட்காம அவன்கிட்ட வந்துட்டு புலம்பிட்டே இருக்கா. அப்புறம் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகவும் ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவனோட ரூம்க்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோனை ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அவள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ரூமில் இருக்கா. அவள் கேட்குறா நான் எப்படி இங்கே வந்தேன், நான் தூக்கத்தில் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இதானே எனக்கு வேலை, நேற்று நாள் நீ எவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க இன்னுமே சியாவோட திங்ஸ் அவளோட ரூமில் தனியாக இருக்கே, ஏன்னா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா, அவங்க திங்ஸ் ஏன் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான் அப்படிலாம் இல்லைம்மா, அவளுக்கு வந்துட்டு இங்கே திங்ஸ் வைக்க பிடிக்கலையாம்மா, இடம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறா, அதனால அவளோட திங்ஸ் எல்லாம் தனியாக வச்சிட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். ஸோ அப்போது அவங்க அம்மாவுமே சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயினுக்காக சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சில ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் நோட் புக் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க உன்னோட நாவல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ கண்டிப்பாக உன் டேலண்ட்டை வளர்த்துக்கோ அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. அவள் எப்போவுமே நாவல் ரைட் பண்ணும் போது அவங்க பாட்டி வந்துட்டு உருப்படாமல் போகிறதுக்கு தான் நம்ம நாவல்லாம் எழுதிட்டு இருக்கியா, உனக்கு மித்தப்படி படித்து அச்சீவ் பண்ணணும்லாம் ஆசை கிடையாதா அப்படின்னு பேசி திட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த ஷென்மே வந்துட்டு அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவளை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிடுறேன், அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாவல் தான் எழுத மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி இருந்திருக்கான். ஸோ இப்போது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அவங்க அம்மாவுமே அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் என்னோட அம்மா வந்துட்டு ரொம்பவே நல்லவங்க, அவங்க என்ன எப்படி கேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒன்றையும் பண்ணிக்கிறாங்க, ஸோ அதனால் நீ வந்துட்டு எப்போவுமே அவங்கள நல்லா பார்த்துக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அவளுமே எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான் ஷென் வந்துட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கான், ஸோ நீயும் என் கூட வரையான்னு கேட்கும்போது ஹீரோயினுமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகுறா. ஸோ எல்லாருமே இதுதானே ஷென்னோட எக்ஸ் லவர், இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, அவன் தான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ அந்த லில்லியோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளுமே அங்கே நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு நீ வந்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கா, லில்லியோட மேரேஜை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வந்திருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட்க்கு இன்விடேஷன் கொடுத்தனால நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே நம்ம ஹீரோ என்டர் ஆகுறான். அங்கே எல்லாருக்கும் ஷாக்கிங் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா இவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதுவும் ஷாவு கூடயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த லில்லியோட ஃப்ரெண்ட் இருக்கால இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் ஸ்கூல் டைமில் இருந்தே இப்போ நம்ம ஹீரோயின் இவனை மேரேஜ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே காட்டுறாங்க எல்லாருமே வந்துட்டு அதாவது அந்த லில்லி ஷென் அந்த பாட்டி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறான். அப்போ பாட்டி வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷாவ் சொல்கிறான் நான் வந்துட்டு சியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஸோ நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இவளுக்கு தான் பசங்களை வந்துட்டு வளர்க்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதனால ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்த
கிட்ட வந்துடுவா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. அந்த லில்லியுமே பாட்டி கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நான் தான் சொன்னேன்ல அந்த லில்லியை நான் சும்மா தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், திரும்ப உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு, ஏன் நீ இவனை போய் மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது ஷாவ் சொல்கிறான், இப்போ அவளோட மனசில் நீ கிடையாது, ஸோ நீ உன்னோட லில்லியை பார்த்துக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அன்றைக்கி நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். அவன் சொல்கிறான், என்னோட அம்மாவுக்கு நமக்கு 2 பேருக்குள்ளே அவ்வளோ குட் ரிலேஷன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இப்போ நம்ம தனியாக தங்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸோ நீ என்னோட ரூம்லேயே தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின்மே ரூம் ஷேரிங் தானே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் தூங்குறதுக்காக ஹீரோவோட ரூம்குள்ளே போனால் ஹீரோ ஸ்கூல் டைமில் இருந்த ஃபோட்டோவை வந்துட்டு அவன் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் ஸ்கூல் குரூப் ஃபோட்டோவுமே அவன் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. ஸோ அவள் தூங்கிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, ஹீரோனோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிட்டு அவகிட்ட சொல்கிறா, ஒரு வேளை ஷாவ் வந்துட்டு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு நானாக தான் இருக்கும் போல், அவன் ரூமில் என்னோட ஃபோட்டோலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோயினுக்கு இன்னும் அது கிளியராக தெரியல. ஸோ அன்னைக்கு நைட் பார்த்தா அவள் சோஃபாவில் போய் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கொண்டு வந்து அவளை ரூமில் உட்கார வச்சுட்டு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லு, நான் சோஃபாவில் தூங்கிக்கிறேன், நீ பெட்டில் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு போயிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணுறான். அவள் என்னமோ என் மேலே கோவமாக இருக்க மாதிரி இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ உன்னோட மனசில் இருக்க ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட சொல்லிவிடு, ஸோ அப்போனா உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கா. பார்த்தா அங்கே அவள் ஃப்ரெண்டு வராமல் நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம அவசரமாக மேரேஜ் பண்ணனால உன்கிட்ட ஒழுங்காக ப்ரப்போஸ் கூட பண்ண முடியல அப்படின்ட்டு அவளுக்காக ரிங்கை வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அதை கொடுத்து அவன் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் ஸ்கூல் டைம்லேருந்து ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், ஸோ என்னோட லைஃப்பில் நான் லவ்னு பண்ணது ஒன்று மட்டும்தான், இப்போ என்னோட ஒய்ஃபாகவும் ஆக்கிட்டேன், நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன், நீ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே அவளுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோயினுக்கு ஷென் கால் பண்ணிட்டு, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ அந்த காலை வாங்கிட்டு, என் ஒய்ஃப்க்கு இதுக்கப்புறம் நீ கால் பண்ணனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி திட்டிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது ஷென்னோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, ஷெனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நான் அவனும் டாக்டர் கிடையாது, அவனுக்கு உடம்பு இல்லைனா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் அதை கேட்டோன்னே ஷெனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போது லில்லி வந்துட்டு, உன்னை பார்த்துக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அப்போது அவன் வந்துட்டு, இப்போ நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நீ இங்கேருந்து போ, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் தாத்தாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தாத்தா சொல்கிறாரு, உன்னோட சைல்ட்ஹுட்டில் ஒரு பொண்ணு மீட் பண்ணல, அது இந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அப்பா கிடையாது, ஸோ அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச டெய்ஸி ஃப்ளார்ஸ்லாம் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, நீ அழுதுட்டு இருக்காத, உன்னோட அப்பா சாமி கிட்ட தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்லை, அவர் உன்னை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அப்போலேருந்து ஹீரோயினை பிடிக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு டெய்ஸி ஃப்ளார்ஸ் தான் பிடிக்குமா, அவனுக்குமே அதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ முன்னாடி லவ் பண்ண பொண்ணு பேர் என்னது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லிடுறான், நான் சைல்ட்ஹுட்லேயே உன்னை மீட் பண்ணியிருக்கேன், உன்னை நான் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவளுமே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காங்க கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ ஆனால் அங்கே கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். ஹீரோயினுக்கு பிடிச்ச குக்கீஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்கும் போது நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன ஆச்சு, நீ ஏன் சேடாக இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறா, சின்ன வயசில் என்னோட அம்மா அப்பா எப்போவுமே நீங்கள் தான் கூட்டிகிட்டு வருவாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு தான், ஸோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்போது நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் எல்லாமும் நான் இருக்க போகிறேன், நீ என்னை உண்மைக்கே லவ் பண்ணுறியா இல்லையா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு இங்கிட்டு வந்துடுறா. அவளுக்கு அவன்கிட்ட அவள் லவ் பண்ணுறது சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கு. அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷென்னு வந்திருக்கான். அவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நீ வந்துட்டு என்கிட்டே திரும்ப வந்துடு, நீயும் நானும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஷென் கிட்ட நீ தேவையில்லாமல் வந்து இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணனா கண்டிப்பாக நான் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஷென்னை பற்றி விட்டுறான். ஸோ ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், நான் உண்மைக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறா. அந்த ஷென்னை அடிச்சனால அவனுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ அவனை கூட்டிகிட்டு போய் வச்சு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லனா இன்னமே நீ ஷென்னை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்க, நான் தப்பாக புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை தான் லவ் பண்ணுறேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணவும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க லில்லி வந்துட்டு ஷென்னை மீட் பண்ண போகும்போது அவன் சொல்கிறான், நம்ம மேரேஜ் வந்து நம்ம பிரேக் ஆஃப் பண்ணிடலாம், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பப்படல, நான் வந்துட்டு இப்போது சியாவை தான் லவ் பண்ணுறேன், ஸோ நான் அவள் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது லில்லிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒர்க் போகவே இஷ்டம் இல்லை, நான் உன் கூடவே இருக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீ பேசவே கூடாது, முதல் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க லில்லி வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த சியா வந்துட்டு திரும்ப ஷென்னை ஏதோ பண்ணிட்டா, அந்த ஷென்னை அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு பேசுகிறான்னு சொன்ன உடனே பாட்டி வந்துட்டு இப்போ நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே போன உடனே அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. எல்லா பசங்களும் ஓன் பின்னாடியே சுற்றணும்னு ஆசையா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை அவங்க வர வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்துட்டு இவளுக்கு எதிராக மாற்றிடலாம் அப்படின்னு அந்த பாட்டி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்குமே. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்களோட டாட்டர் இன் லாவை நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. ஸோ வீட்டில் அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சாரி, நான் இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர முடியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கெல்லாமா சாரி, நீ வரலன்னா என்ன, உன் ஃபேமிலி என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தா யாரோ வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. ஹீரோவோட அம்மா தான். அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னுமே என்னோட டாட்டர் இன் லாக்கு ஒழுங்கான ப்ரப்போசலே கொடுக்கல, ஸோ நீ வேகமாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஒரு கிராண்டான வெட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கூட கஃபேல இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கால் பண்ணி சொல்கிறான், அவன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஸோ ஸ்கூல் டைமில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்கும் போது அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், ஸோ நீ அந்த டைமில் ஷென்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு யூஎஸ் போயிட்டான் படிக்கிறதுக்கு. ஸோ அவனை ரொம்ப நல்லா நீ கேர் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே அவன் வேகமாக வீட்டுக்கு போகிறா. ஸோ பார்த்தா ஹீரோ ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கா. அப்போ அவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அவன் சொல்கிறான், எனக்கு நீ விட்டுட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து நான் ஏன் அவனை விட்டுட்டு போக போகிறேன், அவன் கூட தான் நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் நியூவாக கால் பண்ணி உங்களை நான் மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயின் கேட்டால் ஒரு புது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கள், ஒரு நியூ மூவி ஷூட் பண்ணோன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. அவள் அதுக்கப்புறம் கேட்குறா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஷென் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு இந்த ஆஃபர் வேண்டாம், நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறா. அப்போ பார்த்தா அங்கே ஷென் வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் என்னை மேனேஜ் பண்ணிக்க சொல்லி, இது உன்னோட நல்லதுக்காக தான், நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு என்னோட திறமையால் முன்னேறினா மட்டும் போதும், இந்த மாதிரி யாரும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பிக் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். அவன் இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்குறான். அவளுமே சரின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிடுறா. இந்த ஷென்மி அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.